வணக்கம் நண்பர்களே. 2025 ஜனவரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பாரத் குளோபல் எக்ஸ்போ நடக்க போகுது. இதில் எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் அவங்களுடைய கார்கள் ஷோ பண்ண போகிறாங்க. அந்த வகையில் எம்ஜி நிறுவனம் என்னென்ன மாதிரி கார்கள்லாம் ஷோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் எம்ஜிக்கு நாளுக்கு நாள் வரவேற்பு அதிகமாக கிடைச்சிட்ருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப ஆரம்பத்தில் ஹெக்டர் கார் இருந்துச்சு, ஆஸ்டர் இருந்துச்சு, க்ளோஸ்டர் கார் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவி மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்க. எம்ஜி இசட்எஸ் கார் விற்பனை கொண்டு வந்தாங்க. அது கூட ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்துருந்துச்சு. பட் எம்ஜிக்கு எப்போ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கோமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஈவியை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. அது ஒரு 10 லட்ச ரூபா ப்ரைஸுக்குள்ளேயும் இருந்துச்சு. இன்னொரு புறம் ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 வீலரில் போகிறதுக்கு பதிலாக நம்ம காரில் சேஃபாக சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்ததுனால கோமேட்டுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எம்ஜியில் வின்சர் ஈவியும் விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. இதுவுமே கூட நமக்கு ஒரு 15 லட்சத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஈவி காராக வந்திருக்கு. அதனால் தொடர்ந்து எம்ஜிக்கு இந்தியாவில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிட்ருக்கு. இதனால் இந்தியாவில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு ஐசி இன்ஜின் காராக இருக்கட்டும், ஈவி காராக இருக்கட்டும் விற்பனைக்கு கொண்டு வருவதற்கு அதிகமான ஆர்வம் காட்டுறாங்க. ஒரு சைடு விலை கம்மியான கார்கள் கொண்டு வந்தாலும் இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் ரகத்தில் வரக்கூடிய காஸ்ட்லி கார்களையும் அவங்க விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானில் தான் வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்திங்க அப்படின்னா சைபர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரை ஷோ பண்ண போகிறாங்க. ஸோ இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பான் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்மில் தான் இந்த காரை உருவாக்கியிருக்காங்க. 77 கிலோவாட் பேட்டரி பேக் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 எலக்ட்ரிக் மோட்டார் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஈச் ஆக்சலில் ஒரு மோட்டார் வர மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக ஆல் வீல் டிரைவ் செட்டப்பும் நமக்கு கிடைக்கும். இந்த பவர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் 510 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 725 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். நல்ல பவர்ஃபுல்லான ஒரு நல்ல பிக்கப் இருக்கக்கூடிய ஒரு காரு. 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 3.2 செகண்ட்ஸில் நம்ம ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 580 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஓப்பன் டாப்பு 2 டோர் ஸ்போர்ட்ஸ் கார் டைப்பில் தான் இந்த கார் வந்திருக்கு. ஸோ லுக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா செம்ம அல்டிமேட்டாக வந்திருக்கு. இந்த காரை இப்போ நம்ம பாரத் எக்ஸ்போவில் பார்த்திங்க அப்படின்னா ஷோ பண்ண போகிறாங்க. ஸோ எம்ஜி கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான கார் மாடலாக இந்த கார் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 60 லட்சம் ரூபாய் ப்ரைஸில் இந்த கார் இந்தியாவுக்கு விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா M9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான நல்ல இடவசதியோடு இருக்கக்கூடிய ஒரு MPV ரக காரையும் இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த காரை மிஃபா 9 அப்படிங்கிற ஒரு நேமில் வெளிநாடுகளில் விற்பனையில் வச்சுருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதோ ஒரு பேரில் வரலாம், இல்லை M9 அப்படிங்கிற பேர்லேயே விற்பனைக்கு வரலாம். இப்போ இந்த காரை இந்த வருஷம் ஷோ பண்ண போகிறாங்க. ஆல்ரெடியே 2023 ஆட்டோ எக்ஸ்போலையுமே இந்த காரை ஷோ பண்ணாங்க. பட் அந்த டைமில் இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிளானுமே எம்ஜிட்ட இல்லை. பட் இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா 2025 எண்டில் இந்த காரை ஷோ பண்ணிவிட்டு அதனை தொடர்ந்து 2026 விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிளான்லையும் எம்ஜி இருக்காங்க. இப்போ இந்த காரோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு க்ளோஸ்டு கிரில் செட்டப் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கலாக வர மாதிரி LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி LED DRL பார்த்திங்க அப்படின்னா ஹெட்லாம்புக்கு மேலே சின்ன ஒரு ஸ்ட்ரைப்ஸாக வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் கனெக்டட் டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. 7 சீட்டர் கான்ஃபிகரேஷனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது. அதே மாதிரி இன்டீரியராக நமக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப டாப் வேரியண்ட்டில் நமக்கு ஓட்டோமேன் சீட்ஸ் வருது. அதே மாதிரி செகண்ட் ரோ சீட்ஸை பொறுத்த வரைக்கும் 8 விதமான மசாஜ் மோட் நமக்கு கொடுக்குறாங்க. ஃபோல்டிங் டேபிள்ஸ் கொடுக்குறாங்க. டச் ஸ்க்ரீன் கண்ட்ரோல்ஸ் நமக்கு வரும். அதே மாதிரி 7 இன்ச்சில் டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. 12.3 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரும். அது ஆப்பிள் கார்ப்ளே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஏர் பியூரிஃபையர் வசதி கொடுக்குறாங்க. 3 ஜோனில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வசதி இருக்குது. 12 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ரியர்லையுமே நமக்கு என்டர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன் வசதியும் கொடுக்குறாங்க. 64 கலர் ஆம்பியன் லைட்டிங் செட்டப் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலி கூடயோ ஒரு ட்ரிப்பெல்லாம் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் 90 கிலோவாட் யூனிட் கொடுக்குறாங்க. அதில் ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 580 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 12 கிலோவாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஒரு 8.5 மணி நேரத்தில் நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். 100% சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. DC ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் நமக்கு கொடுக்குறாங்க. அதில் 30%லேருந்து 80% வரைக்கும் சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 30 மினிட்ஸ்
இருந்தாலே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 241 பிரேக் பவர் வந்து அதிகபட்சம் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி 350 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகும். சேஃப்டிக்குன்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து மல்டிபிள் ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க. ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. ஆட்டோ ஹோல்ட் ESP ஃபீச்சர் வந்து இருக்குது. லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜியும் வந்து கொடுக்குறாங்க. 360 டிகிரி சரவுண்ட் வியூ கேமரா வசதியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 65 லட்சம் ரூபாயில் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரதா இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா IM அப்படிங்கிற ஒரு பிராண்டில் L6 செடான் அப்படிங்கிற ஒரு காரையும் வந்து MG வந்து ஷோ பண்ண போகிறாங்க. இப்போ இந்த IM அப்படிங்கிற பிராண்ட் வந்து இன்டெலிஜென்ட் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாய்ஸ் SAIC இந்த சாய்ஸ் குரூப்புக்கு கீழே தான் வந்து MG வந்து வருவாங்க. இந்த சாய்ஸுங்கிறது நிறைய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து சேர்ந்தது. அந்த குரூப்பில் தான் வந்து நமக்கு IMமும் வந்து இருக்காங்க. ஸோ அந்த IM பிராண்டில் இருக்கக்கூடிய L6 செடான் ஒரு ப்ரீமியம் டச்சில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான செம்மையான டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கார். இந்த காரையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாரத் எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ண போகிறாங்க. இந்த காரில் 133 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. இதன் மூலமாக 998 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து நமக்கு வந்து ரேஞ்ச் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. வெறும் 12 நிமிஷத்தில் 400 கிலோமீட்டர் வரைக்கும் போகிற அளவுக்கு வந்து சார்ஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 26.3 இன்ச்சில் பனரோமிக் ஸ்க்ரீன் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக வந்து 10.5 இன்ச்சில் ஒரு வெர்டிக்கல் ஸ்க்ரீனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. யோக் மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்டியரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து நமக்கு இன்டெலிஜென்ட் டிஜிட்டல் சேசிஸ் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி டிவல் மோட்டார் செட்டப்பு ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமும் வந்து வருது. அதிகபட்ச பவர் பார்த்தீங்கன்னா 510 பிரேக் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 0லேருந்து 62 மைல்ஸ் பர் ஹவரை வந்து வெறும் 2.74 செகண்ட்ஸ்லேயே வந்து இந்த கார் வந்து ரீச் பண்ணிடும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் டிரைவிங் மற்றும் ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் இந்த வசதியும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. பவர் அட்ஜஸ்டபிள் லெதர் ஸ்டியரிங் வீல் வசதியும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா MGயில் வந்து 7 டிராஃபி அப்படிங்கிற ஒரு காரையும் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ண போகிறாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2.0 லிட்டர் டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் மூலமாக அதிகபட்சம் நமக்கு 257 ஹார்ஸ் பவர் வந்து கிடைக்கும். 405 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 9 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த MG7 காரில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து செடான் டைப்பில் வந்து நார்மல் கார் வந்திருக்கு. அந்த காரில் வந்து இன்ஜின் வந்து 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த டிராஃபி காரில் தான் நமக்கு வந்து பவர்ஃபுல்லான இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியாக இருக்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. 2 ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் அதேமாதிரி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. இன்டீரியராக வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஃபீலில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டார்க் கலர் தீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் சீட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியராக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரும் வந்து 2025 நடக்கிற ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ண போகிறாங்க. நன்றி.